வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா, கொழும்புல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். புதுக்கடை எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, என்ன மாதிரி உணவுகள் இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போமா. பாபிக்யூ போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா கிரேப்ஸி சிக்கன் வச்சு கிடக்கு. பாபிக்யூ போட்டு கொண்டிருக்கிறோம். இதால் நெருப்பில் வேகி கொண்டு இருக்குது. அப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். வாழையில வாசல் பண்ணி வச்சு கிடக்கு. இந்த பிஸியான ரோட்டில் இப்படி ரோட்டில் இருந்து சாப்பிடணும்ட்டு டெக்கரேட் பண்ணி இருக்குது. மேலே வளமையாக வரும்போது இப்படி இல்லை, அது ஃபங்க்ஷன் ஒன்று தெரியலை. சாப்பிடலையா? வா சாப்பிடமையா. மூங்கில் பிரியாணி சீஸ் கொத்து நாச்சு கூட மூங்கில் வச்சு பிரியாணி செய்யணும் தனியாக. 1300 ரூபா 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பாபிக்கும் வச்சு வரும் பாருங்கள். பன் ஐட்டங்கள் வடிவா சீஸ் எல்லாம் போட்டு வடிவா வச்சு கிடக்கு. மெனு கார்டு எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். டிஸ்பிளே வடிவா டிஸ்பிளே பண்ணி கிடக்கு, பார்க்குறது கவர்ச்சியே இருக்குது. என்ன விலை ஐயா? என்ன விலை? நார்மல் டேஸ்ட் 1300 ஒரு பிரியாணி 2 பேருக்கு சாப்பிடுது. ஓகே, எல்லாம் ஒரே விலை தான். நார்மல் சரி. சாப்பாடெல்லாம் பாருங்க, பார்க்கவே வாய் உருது. ஜூஸ் கடையில் ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. சோட்டிஸ் வச்சுருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இப்படி இருக்குது. வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பெட்ராவிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வரலாம், பிரச்சனை இல்லை. பயமும் இல்லை. வடிவாக கஸ்டமரை எல்லோரும் கேவ பண்ணிக்கணும். வடிவாக அவசரிக்கணும். இதில் பானிபூரி கடை இருக்குது. பானிபூரி சாப்பிடலாம். இங்கே பல வகைகள் ஜூஸ் ஐட்டம். பாருங்கள், இதுலையும் என்ன சாப்பிடுங்கன்னு பார்ப்போம். கனவு குழுமிஞ்சு நிற்கிறேன் தான். ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது, சாப்பிடலாம். மூங்கில் பிரியாணி. ரெண்டு கப்புமா